சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தாவேக தலைவர் விஜயும் முதலமைச்சராக பதவியேற்ற போது ஆண்டவன் பெயரால் ஆணையிட்டு என்று கூறி பதவியேற்றாலும் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற போது உளமாற உறுதி கூறுகிறேன் என்று கூறி பதவியேற்றுள்ளார். இதனை குறிப்பிட்டு திமுகவின் திராவிட இடதுசாரி பாரம்பரியத்தையே தாவேக தலைவர் விஜயும் தொடர்வதாக சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. எனினும் எதிர்காலத்தில் விஜய் எந்த வார்த்தையை கூறி பதவியேற்கப் போகிறார் என்பதை பொறுத்தே அவரின் நிலைப்பாடு குறித்து உறுதியாக கூற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓராண்டுக்கு தங்கம் வாங்காதீர்கள் எனவும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்கும்படியும் முடிந்தவரை வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோள் நாடு தழுவிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. டாலர்களை சேமித்து இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கம் எனவும் ஈரான் போர் பதற்றம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் இந்திய ரூபாய் மீதான அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் பிரதமரின் இந்த வேண்டுகோள் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடைபெற்ற போரால் உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் போட்டியில் ஈடுபட்டு வருவதனால் உலகம் முழுவதும் எரிபொருள் விலை அதிகமாகி பொருளாதார சிக்கல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் பிஸ்கெட் சோப் விலையும் கூட உயர்வதாக தகவல் வெளியானது. இந்தியாவின் தனிநபர் பாதுகாப்பு கட்டமைப்பில் Z+ பிரிவு என்பது மிக உயரிய அடுக்காகும் எனவும் ஒரு நபரின் உயிருக்கு மிக அதிகமான மற்றும் நம்பகமான அச்சுறுத்தல் இருப்பதாக அரசு கருதினால் மட்டுமே இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. 55 அல்லது அதற்கு மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் கொண்ட குழு இந்த பாதுகாப்பு பிரிவில் இடம்பெறும் எனவும் இதில் கமாண்டோக்கள் மற்றும் ஆயுதமேந்திய காவலர்கள் அடங்குவர். தேசிய பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை மற்றும் இந்தோ தீபெத்திய எல்லை போலீஸ் போன்ற உயரடுக்கு படைகளில் இருந்து இந்த வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அந்த பிரமுகருக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்கப்படும் எனவும் அவரது வீடு, பயணம், பொது நிகழ்ச்சிகள் மற்றும் இந்தியா முழுவதும் அவர் செல்லும் அனைத்து இடங்களிலும் இந்த பாதுகாப்பு தொடரும் எனவும் சமீப காலமாக NSG கமாண்டோக்களை பயங்கரவாத எதிர்ப்பு பணிகளில் மட்டுமே ஈடுபடுத்த அரசு முடிவு செய்துள்ளது. Z+ பிரிவில் ஒரு குண்டு துளைக்காத கார், 2 பாதுகாப்பு வாகனங்கள் மற்றும் ஒரு முன்னோடி வாகனம் ஆகியவை வழங்கப்படும் எனவும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், சில மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பெரும் அச்சுறுத்தல் உள்ள முக்கிய பிரமுகர்களுக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இந்தியாவில் பிரதமருக்கு வழங்கப்படும் பாதுகாப்புக்கு அடுத்தபடியாக நாட்டின் மிக உயரிய பாதுகாப்பு வலயமாக Z+ கருதப்படுகிறது. முதலமைச்சர் விஜய்க்கு இந்த உயரிய Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் போட்டியில் ஈடுபட்டு வருவதனால் உலகம் முழுவதும் எரிபொருள் விலை அதிகமாகி பொருளாதார சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு நிர்வகிக்கும் திறன் இல்லை என ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். தாவேகாவிலிருந்து அமைச்சராக பதவியேற்றுள்ள கீர்த்தனா MLAவாக பதவியேற்கும் முன்பு பேரவை செயலாளரிடம் தான் MLAவாக வெற்றி பெற்ற சான்றிதழை எடுத்து வரவில்லை என கூறியுள்ளார். இதனையடுத்து அவர் பதவியேற்க முடியாததால் அவர் மட்டுமின்றி தாவேகாவில் சேலம் வடக்கு தொகுதி MLA சிவகுமார், சோழிங்கர் தொகுதி MLA ECR சரவணன், பலாவரம் தொகுதி MLA காமாட்சி ஆகியோரும் MLA சான்றிதழை கொண்டு வராததால் பதவியேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதேபோல அதிமுக ஏற்காடு தொகுதி MLA உஷாராணி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணனும் வெற்றி சான்றிதழ் கொண்டு வரவில்லை எனவும் ஒருவர் தேர்தலில் சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்று 15 நாட்களுக்குள் பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதால் நாளைய சட்டப்பேரவையின் போது கூட சட்டப்பேரவை உறுப்பினர்களாக விடுபட்டவர்கள் பதவியேற்றுக் கொள்ள முடியும் என்ற தகவல் வெளியானது. அதிமுகவில் பிளவு என செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் அவர்களின் MLAக்கள் டீமாக பிரிந்து அவைக்கு வந்த சம்பவம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஈரானில் நடைபெற்று வரும் அமெரிக்க இஸ்ரேல் போரினால் உலகெங்கிலும் உள்ள குடும்பங்கள் பாதிப்புகளை சந்தித்து வரும் வேளையில் சில நிறுவனங்களோ அதற்கு நேர்மாறாக பெருமளவிலான லாபங்களை ஈட்டி வருகின்றன. 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி முறையே முதலமைச்சராக விஜயும் எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி ஸ்டாலினும் உளமாற உறுதியேற்று பதவியேற்றுக் கொண்டனர். அதன்பின் அகரவரிசைப்படி திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் மரியாதை நிமித்தமாக இன்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் MK ஸ்டாலின் இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். திமுக இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜயை வாசல் வரை சென்று கட்டியணைத்து வரவேற்று இல்லத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் MK ஸ்டாலினும் வாழ்த்து பெற வந்த முதலமைச்சர் விஜயை ஆற தழுவி வரவேற்று பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் 75 ஆண்டுகால வரலாற்று பயணத்தை பறைசாற்றும் வகையில் கொண்டுவரப்பட்ட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக 75 என்ற நூலை முதலமைச்சர் விஜய்க்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்.
திருச்சி மாவட்டத்தில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தவும் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்னம் முன்னெடுப்பில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கான பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. மாவட்ட வரலாற்றிலே இத்தகைய நிகழ்வு நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும் எனவும் திருச்சி மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஒரே இடத்தில் குவித்து அவர்களுக்கு எச்சரிக்கையுடன் கூடிய புத்திமதிகளை கூறி நல்வழிப்படுத்த முயற்சிக்கும் இந்த நடவடிக்கை சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் இதுவரை எங்கும் நடைபெறாத இத்தகைய புதுமையான முயற்சி குற்றவாளிகளின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்ட அறிக்கையை மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்ற விழாவின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த ஒருவரின் புகைப்படத்தை பகிர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சிஎஸ்கே வீரர் அன்ஷுல் கம்போஜ் போல இருப்பதாக நகைச்சுவையாக பதிவிட்டது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை தமிழக முதல்வர் விஜய் சந்திக்க போனதால் சித்தரஞ்சன் சாலையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. கோவையில் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதை முன்னிட்டு மின்வாரிய ஊழியர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டம் கொண்டாடியுள்ளனர். இரண்டாக உடையும் அதிமுக 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே இபிஎஸ்க்கு ஆதரவாக சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளனர். தமிழக முதல்வராக பதவியேற்ற விஜய்க்கு இன்று முதல் Z+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி முறைப்படி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு நிகழ்வின் போது மேடைக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்த முதல்வர் விஜய் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தாமல் தவிர்த்ததாக சொல்லப்படுகிறது. மரபுப்படி எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது முக்கிய நிர்வாகிகள் முதல்வரை பார்த்து வணக்கம் செலுத்துவது வழக்கமான நிலையில் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜயை பார்க்காமல் வணக்கம் செலுத்தாமல் கடந்து சென்றதாக கூறப்படும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. முன்னாள் முதலமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்க வந்தபோது முதலமைச்சர் விஜய்க்கு வணக்கம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயும் சிரித்துக்கொண்டே பதில் வணக்கம் செய்தார். மேலும் மக்களின் தீர்ப்பை பணிவன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்று உதயநிதி தெரிவித்திருந்தாலும் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வு இரு தரப்பிற்கும் இடையேயான அரசியல் மோதல் அடுத்த கட்டத்திற்கு செல்வதை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்துள்ள திமுக ஆளும் கட்சிக்கு எதிராக எத்தகைய அணுகுமுறையை கையாளப் போகிறது என்பதற்கான முன்னோட்டமாகவே இந்த வணக்கம் தவிர்ப்பு சம்பவம் பார்க்கப்படுகிறது. இன்று மதியம் பனையூரில் உள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இல்லத்திற்கு முதல்வர் விஜய் வருகை தந்தார். அவரை அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி ஆகியோர் பொன்னாடை அணிவித்து மலர் கொடுத்து உற்சாகமாக வரவேற்றுள்ளனர். இந்த சந்திப்பின் போது அன்புமணியின் மகள்கள் மற்றும் பேரப்பிள்ளைகள் முதலமைச்சரை விஜய் மாமா என அழைத்து அன்புடன் வரவேற்றனர். இவர்கள் உங்களது தீவிர ரசிகர்கள் என அன்புமணி அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அன்புமணி இல்லத்தில் விஜய்க்கு சிறப்பு தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. அங்கு பாமகவின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் விஜய் சிறிது நேரம் கலந்துரையாடினார். அன்புமணி இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதல்வர் விஜய் சிறிது தூரத்தில் உள்ள நீலாங்கரையில் அமைந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் இல்லத்திற்கு சென்றார். தேர்தல் களத்தில் விஜயை தம்பி என்று அழைத்து வந்த சீமான் அவரை இன்முகத்துடன் கட்டி அணைத்து வரவேற்றுள்ளார். வாசலிலே திரண்டிருந்த இரு கட்சி தொண்டர்களும் தமிழ்நாடு வாழ்க என முழக்கமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சந்திப்பில் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் தமிழர் நலன் சார்ந்த முக்கிய அம்சங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தெரிகிறது. நாளை மறுநாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு. தாவேகாவிற்கு அடுத்த டெஸ்ட். முதல்வர் விஜய்க்கு இன்னும் ஒரு செக் உள்ளதாக தகவல் வெளியானது. மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை சமாளிக்க பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் கோரிக்கையை ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி. இரவு வணக்கம்.